நம்மளோட நெய்பர்ஸ்லாம் இங்கே பக்கத்தில் இருக்காங்க. யூகேல வந்துட்டு எல்லாருமே ஒயிட் ஆனியன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹோல் சிக்கன் தான் எடுப்போம். பிரியாணி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை. This is a raitha. Merry Christmas to everybody. And Happy New Year. Okay. Food was excellent. Hey guys, நான் உங்கள் ஷா. வெல்கம் பேக் டு சஷைட். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ ஏன்னா இந்த வீடியோ வந்து கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு எடுக்கிறேன். கிறிஸ்மஸ் டேயோட நைட்டில் எடுக்கிறேன் ஆக்சுவலாக. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 8 o'clock கிட்ட ஆகுது. எனக்கு 7 o'clock வந்து ஷிஃப்ட் முடிஞ்சுது. ஸோ காலையில் ஒரு வீடியோ பிளான் பண்ணேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் அதை எடுக்க முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்துட்டு நம்ம இந்தியன் ஃபுட்டான இதை இங்கே சமைக்க போகிறோம். நம்ம வீட்டில் இங்கே சமைச்சிட்டு நம்மளோட நெய்பர்ஸ்லாம் இங்கே பக்கத்தில் இருக்காங்க. அவங்க வீட்டில் யாராச்சும் ஒரு வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து அந்த ஃபுட்டை கொடுக்க போகலாம். கொடுத்துட்டு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு அந்த ஃபுட்டு பிடிச்சதா இல்லையா, அவங்க வந்து எப்படி அந்த ஃபுட்டை வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போது. இது ஆக்சுவலாக நான் வேறு விதமாக எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன் இந்த வீடியோ. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த வீடியோ எடுக்க முடியல. மேபி நெக்ஸ்ட் இயரில் அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ. ஃபஸ்ட்டு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரியாணி, 65, ரைத்தா ப்ளஸ் வந்துட்டு இஃப் இட்ஸ் பாசிபிள் நம்மளால் முடியும் அப்படின்னா கடல் பாசி இருக்கும்ல அது செய்யலான்னு சொல்லி ஒரு ஐடியா. அகரகரெலாம் இருக்குது என்கிட்ட. ஸோ அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் இது 3 செஞ்சுருவேன். அந்த அகரகரை வச்சுட்டு அதை மட்டும் செய்கிறது மட்டும் கொஞ்சம் டைம் கன்ஸ்டன்ட்டை பொறுத்து பார்க்கணும். ஏன்னா இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 8:15 ஆச்சு. அவங்க தூங்கிடுவாங்க ஒரு 10 to 11 ஸோ அதுக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். அதான் எங்கள் மேட்ரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணும். என்னென்னா இப்போ நம்ம ஊர்லலாம் நம்ம வந்து ரெட் ஆனியன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மள்ட்ட ஒயிட் ஆனியன் கிடையாது. ஆனால் இங்கே வந்து ரெட் ஆனியன் கிடைக்கிறது கொஞ்சம் டஃப்பு. இப்போ நார்மலாக ஒரு ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா மோஸ்ட்லி ஒயிட் ஆனியன் தான் இருக்கும். ஏன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து ரெட் ஆனியன் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஆளுங்க தான் ஏஷியன்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி ரெட் ஆனியன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் மோஸ்ட்லி ரெட் ஆனியன் தான் யூஸ் பண்ணுவோம். ஒயிட் ஆனியன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ரெட் ஆனியன் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுனால நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இங்கே. ஸோ ரெட் ஆனியன் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சரி நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு vlog-ஆ தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். அதனால் என்னென்ன செய்கிறேன் எப்படி செய்கிறேன் அப்படின்லாம் கொஞ்சம் கேட்காதீங்க யாரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எதுவும் போட மாட்டேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம வந்து ஆனியன் கட் பண்ணிடலாம். ஆனியன், தக்காளி, இஞ்சி, பூண்டு நார்மலாக பேசிக் தான். அதை மட்டும் இல்லை எவ்வளோ கட் பண்ணிட்டோம்னா அடுத்தது வந்து இன்னொரு ஸ்பெஷல் மேட்டர் இருக்குது. அதையும் பற்றி சொல்கிறேன். அதையும் பற்றி தெரிஞ்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இந்த மாதிரி எல்லாமே போட்டு நம்ம வந்து வதக்கியாச்சு. இதில் வந்து காஷ்மீரி சில்லி போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு மசாலா அரைக்கணும். அந்த மசாலா அரைச்சி கொட்டிட்டு அப்புறம் வந்து சிக்கனை போட்டுட்டு அப்புறம் வந்து தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து ஊற்றிட்டு நல்லா உப்பு சரி பார்த்துட்டு ரைஸ் போட்டுட்டு கொஞ்ச நேரம் சிக்கன் வந்ததுக்கப்புறம் ரைஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி வச்சு இறக்கணும்னா பிரியாணி ரெடி. இப்போ அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன். என்னென்னா இப்போ இங்கே வந்து நார்மல் வந்து உங்களுக்கு வந்து சிக்கன் பிரெஸ்ட்டு தனியாக கிடைக்கும், சிக்கன் தைஸ் தனியாக கிடைக்கும், சிக்கன் விங்ஸு தனியாக கிடைக்கும், சிக்கன் போன்லெஸ் பீஸஸ் அந்த மாதிரி அதெல்லாம் தனியாக கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஹோல் சிக்கன் கிடைக்கும். ஹோல் சிக்கன் வந்து ரொம்ப சீப்பு மற்ற எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணக்குள்ள. அதனால வந்து நாங்களாம் வந்து மோஸ்ட்லி ஹோல் சிக்கன் தான் எடுப்போம். ஏன்னா அது வந்துட்டு சீப்பாக இருக்கிறதுனால நம்மளே கட் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளே கட் பண்ணுறது பெரிய விஷயமா, நம்மளே கட் பண்ணிவிட்டு நம்மளே வந்து சமைச்சிட வேண்டியதான். ஸோ அப்படிங்கிறதுனால நாங்கள் மோஸ்ட்லி ஹோல் சிக்கன் தான் எடுப்போம். ஃபஸ்ட்டு சிக்கனை கட் பண்ண இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. சிக்கனை கட் பண்ணி போட்டோம்னா அடுத்து வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் கட்டி போடுறேன். இந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. கட்டி வச்சுருக்கிறது வந்து இப்படி நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். எடுத்துகிட்டு இப்போ நம்ம தோல்லாம் உரிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு. நம்ம நார்மலாக இப்போ நம்மளை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுதான் தோல் உரிச்ச சிக்கன் முடிஞ்சு ரெடி. இதுக்கப்புறம் வெட்ட வண்டி தான். இது ஆக்ஷன் மேடம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ரெடி. அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்கனு மசாலா ஒன்றும் கிடையாது. காஷ்மீரி சில்லி போடுற மட்டும் தான், மிளகா அவ்வளோதான். மற்றபடி வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு அரைச்ச மசாலா வந்து ஒரே ஒரு ஸ்பூனு, மற்ற எதுவுமே போடலை. இது மட்டும் தான் நம்ம நார்மலாக ஜென்ரலாக வந்து பிரியாணி போடுவோம்ல அது மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆனால் கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம வந்து 65 செய்ய போகிறோம். 65 செய்கிறதுக்கு ஆல்ரெடி நம்மள்ட்ட வந்து இந்த பிரெஸ்ட் பீஸ் தனியாக அந்த ஹோல் சிக்கன்லேருந்து கட் பண்ணி வச்சாச்சு. என்கிட்ட உள்ளேயும் வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் பிரெஸ்ட் பீஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம 65 செய்யலாம். ஸோ இது வெந்துகிட்டு இருக்கட்டும். இந்த வெந்துட்டு இருக்க டைமில் வந்து நம்ம வந்து 65க்கு வந்து சிக்கனை கட் பண்ணி வச்சோம்னா நம்ம வேலை முடிஞ்சுது. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல ஒவ்வொரு பார்ட்ஸும் தனித்தனியாக இங்கே மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒன்று தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சிக்கன் பிரெஸ்ட் ஃபில்லட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு.
ஸோ இது வந்து வெறும் அந்த பெஸ்ட் பீஸ் மட்டும் இருக்கும். இதை நம்ம அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம வெறும் அந்த ஒரு நாமக்கல்லேருந்து ஒரு மசாலா இருக்கும், அதுதான் நாங்கள் வந்து 65 எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும் அந்த மசாலா. அந்த மசாலா யூஸ் பண்ணால் நமக்கு வந்து எந்த இதுவுமே தேவையில்லை. இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, எனக்கு அந்த கடை எங்கே இருக்குன்னு கூட தெரியாது ஆக்சுவலாக. இங்கே வந்து எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு நாமக்கல்ல இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ஊருக்கு போனாங்கன்னா அப்பப்போ அப்படின்னு எடுத்துகிட்டு வரதான், அதை நாங்கள் சேவ் பண்ணி வச்சு அப்படி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த மசாலா மட்டும் போட்டுட்டு நம்ம வெறும் ஒரு காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் போட்டோம்னா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக போட்டோம்னா போதும், அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை. அதை போட்ட அடுத்த செகண்டே போட்டால் கூட நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி வரும். ஏன்னா அது வந்து ரோட்டு கடைக்கு யூஸ் பண்ணுற மசாலா. இந்த நம்ம ஊரில் ரோட்டு கடைலாம் இருக்குல்ல, சிக்கன் ரோட்டு கடைலாம், அங்கே யூஸ் பண்ணுற மசாலா. ஸோ அது வந்துட்டு நம்ம கிடைக்கிறதுனால நமக்கு அப்படியே ஈஸியாக நம்ம டப்புன்னு போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட் நம்ம சிக்கனை கட் பண்ணிடலாம். சிக்கனை வந்து சின்ன சின்ன போர்ஷனாக எப்பவும் கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிட்டா நமக்கு வந்து நிறையா குவான்டிட்டி கிடைக்கும். நம்மளும் அப்படியே போட போட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். வீட்டில் நம்ம அம்மாலாம் சுட்டு தருவாங்களே, அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி நம்மளும் இங்கே சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். வெளிநாட்டுக்கு வந்தாலும் அம்மாலாம் பார்க்க முடியாது, எல்லாமே நம்மளே தான் செஞ்சாகணும். இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் ஆஃப் டே ஷிஃப்ட்டாக இருக்க வேண்டியது, பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபுல் டே ஆயிடுச்சு. அதனால் அப்படி இப்படின்னு ஏதோ சாப்பிட்டு ஓட்டிக்கிட்டேன். செம பசி. இன்னைக்கு வந்து ஒரு பிடிக்கிறோம் தான். இன்னைக்கு ஒரு புட்டி. அதுக்கு முன்னாடி மொதல் விஷயம், நம்மளோட நெய்பர்ஸ் நான் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு வந்துட்டு இது பிடிக்கணும். பட் ஆனால் எனக்கு பிடிக்குமானுங்கிறது தெரில. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அவங்களோட சாப்பாடு நமக்கு பிடிக்குமான்னு தெரியாது. ஓ அப்படியா விஷயம். அதே மாதிரி தான் நம்மளோட சாப்பாடு இது, பட் ஆனால் அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைல்ல. அதனால் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பிடிச்சிச்சுன்னா ஓகே, பிடிக்கலாம் ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். சிக்கன் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. எப்படின்னா ஒரு 60% கிட்டே வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி எடுத்து கொட்ட வேண்டியதான். அவ்வளோதான். நம்ம தண்ணிலாம் ஊற்றிட்டோம், மூடி வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து 65க்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போது அந்த ஒரு பொடி மட்டும் தான் போட்டேன், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டேன். எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள், என்ன கலரில் இருக்குது, சூப்பராக இருக்கும் செய்கிறப்ப. இது எல்லாமே ரெடி. அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொடிச்செடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் 65 ரெடி. என் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து சாப்பாடு, ஊர் சுற்றுறது. ஸோ அதுக்கு தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்லாம் நான் வந்து ஃபுட் ரிவ்யூஸாக போடுவேன். இங்கே வந்து நல்லா ஃபுட் ரிவ்யூஸ்லாம் எடுக்க முடியல, அவ்வளோவா எனக்கு வந்து இங்கே உள்ள ஃபுட்ஸ் பிடிக்கல. எனக்கு தோன்றப்போ அப்பப்போ நான் எடுத்துருவேன், டைம் கிடைக்கிறப்ப. மோஸ்ட்லி நான் ட்ராவல் பண்ணும்போது அதில் ஃபுட்டும் கலந்துருக்கும். சப்போஸ் நான் ஏதோ ஒரு வீடியோ போடுறேன்னா அதுலேயும் கண்டிப்பாக ஃபுட்டு கலந்துருக்கும். அதனால தான் எனக்கு குக்கிங், எனக்கு சமைக்கிறது பிடிக்கும், சாப்பிட்றது பிடிக்கும். அதனால் சமைக்கிற வீடியோவும் போடுவேன், சாப்பிட்ற வீடியோவும் போடுவேன், ட்ராவல் பண்ணுறதையும் போடுவேன். ஸோ ஃபுட் அண்ட் ட்ராவலுக்கு தான் முக்கியமான சேனல். அதை நான் வந்து எப்போயாச்சும் நான் ஆசிலேட் ஆனாலும் அதில் கண்டிப்பாக அங்கே ஃபுட் இருக்கும். இதை நான் சொல்லணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், அதை நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது சிக்கன் 65. அப்படியே வந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இங்கே சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு சூடாக. நம்ம வந்துட்டு பிரியாணிக்கு எல்லாமே ரெடி, தம்மும் போட்டாச்சு. ஸோ இப்படி தான் தம் போடுவோம். கிச்சன் ஃபைலை உள்ளே சுற்றிட்டு அடுப்பை வந்து சிம்மில் போட்டுடணும். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அப்படி விட்டோம்னா சூப்பராக பிரியாணி வந்து பொலன்னு ரெடி ஆயிரும். அந்த சைடில் வந்து ஆல்ரெடி எண்ணெய் வந்து காஞ்சி போயிடுச்சு. ஆல்ரெடி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம அடுத்து 65 ஆரம்பிக்க வேண்டியதான். டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9:45. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்துட்டு 65க்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு தயிர் வெங்காயம் மட்டும் ரெடி பண்ணோம்னா அவ்வளோதான். இன்றைக்கி வந்து என்ன பண்ணணுமோ அதை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நெய்பர் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அது மட்டும் தான் பேலன்ஸு. நம்ம வந்து அந்த சொன்னோம்ல மில்க் புட்டிங்கு, அது வந்து நம்ம செய்ய முடியல, செய்கிறதுக்கு நேரம் இல்லை. ஸோ அதனால் அது செய்ய முடியல. இது மூணத்தை மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோதான், சிக்கன் 65 ரெடி ஆகிட்டுருக்கு. இது ரெடி ஆகிட்டா நம்ம ஆயாக எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம ஆவலுடன் எதிர்பார்க்கும் பிரியாணி இஸ் கோயிங் டு பி ஓப்பன். I am living in the Chennai, 30 years old. I am not saying about anybody ladies or about any ladies, anything else, no any instance. பிரியாணி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, 65 ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு தயிர் வெங்காயம் மட்டும் தான். அதுக்கு நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யோகட் போட போகிறோம். ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ யோகட் மட்டும் போட்டு கொரியாண்டர் போட்டோம்னா முடிஞ்சு. இங்கே யோகட்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் யோகட்னு சொல்லியே பழகிட்டேன். கேடுங்கிற வார்த்தையே மறந்து போச்சு ஆக்சுவலாக, அப்படி தான் சொல்ல போனால். வெங்காயம் ஆல்ரெடி சைஸாக கட் பண்ணியாச்சு, சின்ன சின்னதாக. அவங்களுக்கு வந்து பெருசாக சாப்பிட்றதுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்குமானு தெரில, அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கட் பண்ணியாச்சு, அதையும் இதில் போட்டுட்டு உப்பு எப்போவுமே கையில் பார்த்து தான் போடுவேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தயிர் வெங்காயம் ரெடி. ஏ காய்ஸ், ஆயாக்கு தாத்தாக்கும் எடுத்தாச்சு. கேமரா வந்து இப்போ நம்ம வெளியே இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப மங்கலாக தான் தெரியும், ஆனால் வாய்ஸ் கிளியராக இருக்கும்னு தெரியும். நான் மைக் போட்டிருக்கேன். காற்று வேறு பயங்கரமாக அடிக்குதா. இப்போ என்னென்னா இந்த பிரியாணி வந்து கீழே விழுவாமல் எடுத்துகிட்டு போகணும். அதான் இப்போ பெரிய டாஸ்க்கு. இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். கீழே விழுவாமல் எடுத்துகிட்டு போகணும். குளிருதுங்க பயங்கரமாக. ஜம்பர் வேறு போடல, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஆப்போசிட்லேயே நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது தாத்தா வீடு, ஆயா வீடும். உள்ளே இருக்காங்களா? யாரும் இல்லை. நம்ம தான் கதவை தட்டணும். தட்டுவோம். anyone is here? யாராச்சும் வராங்களா? யாராச்சும் வராங்களான்னு பார்க்கணுமே. இப்போ நம்ம இதை வேறு கீழே வச்சுட்டு வேறு எடுக்க முடியாது. அவங்க யாருன்னா வரணும். இவங்க வீட்டில் காலிங் பில்லு வேறு இல்லைங்க, ரொம்ப கொடுமையாக இருக்குது. நம்மளே கதை ஓப்பன் பண்ணுவோம். நம்மளே ஓப்பன் பண்ணியாச்சு. பார்ப்ரா, நம்மளே ஓப்பன் பண்ணியாச்சு, நம்மளே உள்ளே வந்தாச்சு. பார்த்துக்கலாம் என்ன பண்ணிட போகிறாங்க. பார்ப்ரா, உள்ளே வரோம். இதுதான் அவங்க வீடு. நம்ம வந்துட்டு ஹாலில் போய் உட்காரோம். This is the hall. இதுதான் அவங்க வீடு. இதுதான் நம்ம பிரியாணி. Hi Derick. This is for you. If you want to open, you can. That's it. இதுதான் நம்ம. If you want, can you please take it out? Yes. If you don't mind. Yes. Yeah. Oh. Where we keep it here or a dining table? You put it in the dining table. Is that okay? Yes. No Yeah. problem. இதுதான் நம்ம தாத்தா. இவர் பேர் டெரிக்கு. இவருக்கு ஆக்சுவலாக பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி ஒரு டைம் கொடுத்துருக்கேன். கேன் யூ புட் சம் லைட் ஆன் ஹியர்? Yeah, that's better. ஸோ இதுதான் நம்மளோட பிரியாணி. Chicken biryani, chicken fry. This is a raitha. This is a chicken biryani. This is a chicken fry. Yeah. This is same like a coleslaw. Yeah. Same like coleslaw. Yogurt, onion, Yeah. coriander, salt. That's it. You and Barbara taste and let me know how is it. Yeah. Okay. I will do. Yeah. Okay. Yeah. Beautiful. Where is Barbara? Thank you. Where is Barbara? Bed. Oh, she slept. She slept already. Yes. She was asleep when you came across before. என்னண்ணே ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. Did you get that on the video? Yeah. I got that in the video. அவர் வந்துட்டு இப்போ தான் ஒரு பீஸ் எடுக்கிறாரு. How's it taste? You like it? Very nice. Yeah. There is chicken fry. There is that we called as raitha. We called as raitha. Right. Raitha. Same like coleslaw. Yeah, it's a nice. Very Yeah. nice. Just put it in the fridge and then you can eat tomorrow morning. Yeah. தாத்தா வந்து சாப்பிட்டாரு. I'm just speaking to them who are all saying. If you want to say anything, you can say. Who was I'm talking to? Anyway. To all the world. Maybe this video may be seen by 200 or 300 people or something. Sometimes if it's viral, it will go 1,000 and 1,000. I'm not sure. Okay. Merry Christmas to everybody. Yeah, and Happy New Year. Okay. Food was excellent. Okay. Very, very good. Very Thank you. Okay, Derick. Yeah. Thank you. Okay. Thank you. Okay, Derick. See you. See you next A time. drink? Don't need. It's fine. Are you sure? Yeah, I'm sure. I'm already
drink Yeah, here. I'm going to enjoy that tomorrow. Okay. Thank you. Yeah. Thank you, Derick. Okay, Okay. thank you. Yeah. See you later. Yeah, will do. Okay. Yeah, thanks very much. Thank you, Derick. But I am expecting Barbara, but she didn't. Yeah. She slept. Oh, sorry for delay. Actually, sorry for delay because I am. It's Fast asleep. yeah, because it takes a little bit time. The biryani thing. It takes nearly 2 hours to make. Yeah. You can smell like a biryani taste in me. I think Very from me. nice, is that? Yeah. Very Okay. nice. Okay. Thank you, Derick. Okay, see you tomorrow then. See you tomorrow. Yeah. See you tomorrow in the shop. Thank you. Bye. See you later. அவ்வளோதாங்க. நான் வந்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக எதிர்பார்த்தேன். இங்கே தான் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. என்னென்னா இதில் அந்த பாட்டி இருப்பாங்க, நம்ம வந்துட்டு பாட்டி தாத்தா வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா மணி வந்து 10:30 ஆயிடுச்சு. பாட்டிக்கு தூக்கம் வந்து பாட்டி போய் தூங்க போயிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பாட்டியை கவர் பண்ண முடியல. தாத்தா மட்டும் தான் இருந்தாப்புல. தாத்தாவுக்கு நான் ஆல்ரெடி வந்து பிரியாணி கொடுத்துருக்கேன். தாத்தா வந்து இவருக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால நம்ம வந்துட்டு அதனால தான் நான் இன்றைக்கி முக்கியமாக சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு கொடுத்தேன். தாத்தா டேஸ்ட் பண்ணாரு. தாத்தாவுக்கும் வந்து ரொம்ப சிறப்பாக பிடிச்சிது. அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு vlog தான் அது. நம்ம வந்து பிரியாணி செஞ்சோம், பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ் கொடுத்தோம், அவங்களுக்கு பிடிச்சது. அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். until then bye from ஷா.